உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன அவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கணுன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியா இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலை என்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்ததும் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். டிசம்பர் மாத பலன்கள் இன்னைக்கு விருச்சக ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதம் 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய அதே நேரம் இதற்குரிய தமிழ் மாதம் கார்த்திகை 16 முதல் மார்கழி 16 வரை இந்த 31 நாட்களுடைய சிறப்பு யோக பலன்களை நம்ம விருச்சக ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு. அதில் இந்த விருச்சக ராசியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் முருகப்பெருமானுடைய சக்தியை அதற்குரிய முருகப்பெருமான் அம்சமாக இருப்பவர் தான் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம். முருகப்பெருமானி ஆங்கார முருகப்பெருமான், ஆங்கார செவ்வாய் தோஷம் அப்படிம்பாங்க. அப்போ விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் அந்த கார்த்திகை மாதம் அதற்குரிய முருகப்பெருமான், செவ்வாய்க்குரிய முருகப்பெருமான் அந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகின்ற அந்த கார்த்திகை 28 ஆங்கில தேதி 13/12/2024 அன்று அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாயுடைய முருகப்பெருமானுக்குரிய விசேஷ நாட்கள். இப்போ இந்த மாதமே விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான மாதம். அவங்க நினச்சதெல்லாம் நடக்கக்கூடியது. முக்கியமாக என்ன பண்ணணும்னா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே ஒருத்தர் கூட தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது. எப்போ பெண்கள் மட்டும் தீபம் ஏற்றினா பத்தாது, பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தில் தீபம் ஏற்ற வைக்கணும்.
கணவரையும் தீவை ஏற்ற வைக்கிறேன். பெண்கள் மட்டும் குத்து விளக்கு வச்சு ஏற்றிட்டு இருக்காதீங்க, கணவரையும் ஒரு எண்ணெய் விளக்க ஊற்ற சொல்லுங்கள். குடும்பமே சேர்ந்து வழிபடும் பொழுது வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, தீராத வினையெல்லாம் நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான கார்த்திகை திருநாள். மேலும் அந்த டிசம்பர் மாதம் ரொம்ப சக்தி கொண்ட மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. 2025ஆம் ஆண்டு வெற்றி வரக்கூடிய வருகின்ற 2025ஆம் ஆண்டு உங்களுடைய திட்டங்கள்லாம், உங்கள் மனசில் ஏற்பட்ட லட்சியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த டிசம்பர் மாதம் எல்லா யோகத்தையும் கண் முன்னே காட்டப் போகிறது. இதற்கு முக்கிய காரணம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த டிசம்பர் மாதம், இந்த டிசம்பர் மாதம் கார்த்திகை 16 ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த சூரியன், அதாவது விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதியான, அதே நேரம் லாபாதிபதியான 10ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து விருச்சிக ராசியில் இருந்து அதை குரு, உங்களுக்கு தனகாரகனும் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிபதியும் குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ எல்லா ராசியை விட சில முக்கியமான ராசிகளுக்கு சிறந்த யோகமான ஒரு மாதமாக அமைகிறது. அதில் முக்கியமான மாதம் இந்த முக்கியமான ராசி இந்த விருச்சிக ராசியும் கூட. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் லாபாதிபதி, அதாவது 11ஆம் அதிபதி லாபாதிபதி, 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி, தசம கேந்திர தொழில் ஸ்தானாதிபதி. அப்படிப்பட்ட இருவரும் 10 தொழில்காரரும் லாபாதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்து குரு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதை விட ஒரு சிறந்த யோகம் எதுவுமே அமையாது. அப்போ குரு யாரு? உங்களுக்கு தனகாரகன். அப்போ உங்களுடைய குடும்பத்திற்காகவும், நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரத்திற்காகவும், அதே நேரம் நீங்கள் எடுக்கப்படுகின்ற வேலை முயற்சி, அதாவது நல்ல என்ன தொழில் முயற்சி, அதாவது அதுக்கு எதிர்கால 2025 இப்படி ஒரு திட்டம் இருக்குங்க எனக்கு, அதை நான் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதற்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அடித்தளமிடுகின்ற மாதமாக நிச்சயமாக அமையப் போகிறது. பல விஷயங்கள் உங்கள் கண் முன்னே நிற்கப் போகிற நல்ல ஒரு எல்லாருடைய ஆதரவும் பெற்று உங்களுடைய தொழில் வியாபாரம், வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதற்கெல்லாம் எப்பா 2025 ஒரு திட்டம் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும், இதை பயன்படுத்து, இந்நேரம் பாரு அப்படின்னு வேலைக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. 2025 வேலை கிடைக்கிறதுக்காண்டி டிசம்பர் மாதமே ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க, நல்ல அதுக்கான வழிகளை உருவாக்கி தருவாங்க, நல்ல மனிதர்கள் ஆதரவு. இப்போ இந்த இடத்துல ஒரு கடை வருது, இந்த கடையை உன்னோட தொழிலுக்கு போட்டாச்சோ சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த இடம், அப்போ அதுக்கப்புறம் ஓகே நல்லபடியாக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் உனக்கு கிடைக்க போகுது. அப்படி பல விஷயங்கள் இந்த மாதிரி. அதே போல் சொத்து, நல்ல வீடு, இடம், சொத்து கிடைக்காம ஒரு வேதனைப்பட்டுருப்பாங்க. இப்போ அருமையான இடம், சொத்து உனக்கு நீ நினச்ச மாதிரி என்ன மாதிரி திசையில் கேட்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரி திக்கு வாசல் அருமையான திசை. விருச்சிக ராசி பொதுவாக திக்கு வாசல் தான் யோகமாக இருக்கும், தெற்கு வடக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு சொத்து கிடைக்காம ரொம்ப அலைஞ்சவங்களுக்கு நான் சொத்து கிடைக்கும். வியாபார ஸ்தலங்கள் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபார ஸ்தலம் கிடைத்து அந்த வியாபாரம் பல லட்சங்களை கொட்டி தரக்கூடிய வியாபார ஸ்தலமாக அமையும். எத்தனையோ வருஷம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ண கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் அரசு வேலைக்கான முயற்சிக்கான வழிகள், அதற்கான ஒரு திட்டங்கள் இந்த மாதிரி நம்ம உனக்கு இந்த வேலைக்காக பேசி வச்சிருக்கப்பா, இந்த நேரம் பாரு, டிசம்பர் மாதத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா சூரியன் ஒரு அரசு கிரகம், குரு அரசு கஜானாக்கு சம்மந்தப்பட்டவர், புதன் கற்ற கல்வினால் உத்தியோகம் தரக்கூடிய இந்த 3 சம்மந்தப்படும் போது நிச்சயமாக அது நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. அடுத்து இப்போ இந்த 7ஆம் இடத்திலிருந்து குரு இருப்பதினாலும், மேலும் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில், 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து உங்கள் ராசியை செவ்வாயால் பார்க்கும் பொழுது ஒரு சகோதர உறவுகளால் நன்மைகளும், சகோதரரால் பூமி யோகமும், அதே நேரம் நடக்காத திருமணம், அதாவது உறவுகள் சகோதரர்களாக சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நடத்தக்கூடியது. ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் விருச்சிக ராசிக்காரர் வந்தாங்க,
ஏதாவது ஒரு கல்யாணம் ரொம்ப வயசாகி போச்சு, கல்யாணம் முடியல அப்படின்னா அதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். திருமண யோகத்தை நல்ல திருமண யோகம் இருக்கக்கூடிய சிறந்த காலமாக ஏற்படும். அப்போ இந்த டிசம்பர் மாதம் எல்லா வகையிலும் ஒரு சொத்து பிரச்சனையாக இருந்தாலும், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால், அரசாங்க பதவி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, திருமண யோகம் என்றாலும் சரி, புத்திர யோகம் என்றாலும் சரி, அத்தனை யோகமுமே அதற்காக ஒரு நல்ல யோகத்தை கண்முன்னே காட்டக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக டிசம்பர் மாதம் உறுதியாக அமையப் போகிறது. விருச்சிக ராசியின் முன்னேற்றம், விறுவிறுப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக, அதுக்கு அடித்தளம் எல்லா திட்டங்களுக்குமே ஒரு பேஸ். கெட்டவை அழிகிறது, நல்லவை கண்டினியூ ஆகிறது. ஃபினிஷ். உங்களுடைய எது ஃபினிஷ் ஆகிற, உங்களுக்கு யார் என்ன துரோகம் அப்புறம் ஃபினிஷ். யோகங்கள் கண்டினியூ. புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதமாக உறுதியாக விருச்சிக ராசி அமையப் போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கோம், அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் கடுமையான பாதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு, அதை மாற்றலாமான்னு தெரியல, வேறு இடத்துக்கு மாற்றலாமா, அதே தொழிலில் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த 2025 எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் பிள்ளை வாழ்க்கை கொஞ்சம் டைவர்ஸ் ஆகி வீட்டில் நிற்கிது. இந்த வரக்கூடிய காலத்தில் 2025 நல்லா அந்த பிள்ளைக்கு இந்த டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் அங்கிட்டு போய் மார்கழி வந்துடுது. அப்போ தை பிறந்தாலே இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா, இந்த டிசம்பர் மாதத்தில் ஏதாவது வரன் கிடைக்குமா, வரனுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா, இதுக்கெல்லாம் நிறைய பார்க்கட்டும். ஒரு அரசாங்க வழிக்கு பணத்தை கட்டு வேலை கிடைக்கல, குடும்பத்தில் ஒரே கணவன் மணி பிரச்சனைகள், ஒரே பிரச்சனையாரே கல்யாணம் முடிச்சு வச்சு நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாமல், நிறைய ஒரு 7-8 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இல்லாமல் இருக்குது. பையன் ஒருத்தன் தேவையில்லாத பிரச்சனைலாம் ஈடுபட்டுக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், பெத்த பிள்ளையே எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவன் திரும்பி வரான். ரொம்ப அவனால் நினச்சி எனக்கு வேதனையாக இருக்குது. அது மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு வீட்டில் கல்யாணம் முடியாமல் இருக்கும்போது அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அவன் பற்ற என்ன ஜாதி என்ன குலம் தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒத்து வர மாதிரி தெரியல, அவன் போட்டி வந்துட்டான், சத்தம் போட்டு அனுப்பியாச்சு, அவனை எப்படி திருத்துறன்னு தெரியல. இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா கடந்த காலங்கள் வக்ரமாகும்போது இந்த மாதிரி காதல் பிரச்சனைகளை நிறைய பேருக்கு தோல்விகளை உருவாக்கும், காதல் தோல்விகளை நிறைய உருவாக்கியிருக்கும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், சரிங்களா? ஆக இதுக்கெல்லாம் சரியாகும், நாங்கள் எங்கெங்கே பார்த்துட்டு உண்மை சரியாகலை அப்படின்னு வேதனைப்பட்டேன்னு அதுக்கு ஒரே ஒரு காரணம். முதல்ல நான் திரும்ப சொல்கிறது, முதல்ல ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏங்க இறைவன் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்னங்க உத்தரவாதம் தரப்போறேன்? எங்கெங்கே நடக்காத காரியம் நிச்சயமாக நடக்கும், சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி, அதாவது 18 சித்தர்களும் முனிவரும் ரிஷிகளும் உருவாக்கிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தினுடைய பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. இது உறுதியாக இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு எனக்கும் தான் கவலை. இது என்னை பொறுத்தளவு என்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்லது நடந்தே ஆகணும். ஆக கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.